ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இயரிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நிக்ரோம் ஒயரை 1 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் கூட வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த கட்டு என்னென்னா, ஒரு ஸ்ப்ரிங் டைப்பு தான். அதனால் டக்குன்னு கையிலலாம் அடிக்காது. இந்த நிக்ரோம் ஒயரை சென்டராக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு பெண்ட் ஆகி யூபின் கிடைக்கும். இதே மாதிரி நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த யூபின் இதில் சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த யூபின்ஸ் எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா, ஒரு மாதிரி பால் செயின் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக க்ளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பீடு நான் எதில் ரெடி பண்ணிக்கிறேன்னா, செகண்ட் மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் பீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 பீடு மட்டும் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு ரெடி பண்ணி காட்டுறேன். நல்லா நீட் பண்ணேன் க்ளேவாக இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு ரீஃபில்லால் அதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இந்த மாதிரி எடுத்த பீட்ஸ் எல்லாத்தையும் ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பீட்ஸில் எப்படி யூபின்னை அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரோல் பண்ண பீட்ஸில் ஒவ்வொரு யூபின்னாக வைக்கிறேன். ஒன்றோட ஒன்று எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா, ஒரு பீடில் ஒரு யூபின் கொடுத்துருக்கோம்ல, அந்த யூபினில் இன்னொரு யூபின் போட்டு செகண்டாக வர ஒரு பீடில் அட்டாச் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த பீட்ஸில் 2 சைடுமே நமக்கு யூபின்ஸ் இருக்கும். அதாவது கனெக்டடாக வந்திருக்கும். நமக்கு மொத்தமாக 22 பீடு வர மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒன்றோட ஒன்று யூபின் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு பீடியும் லாஸ்ட்டு பீடியும் மட்டும் யூபின் கொடுக்காம, அதாவது ஒவ்வொரு யூபின் மட்டும் கொடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மொத்தமாக 22 பீடியும் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் ஒரு யூபின் கொடுத்து இன்னொரு சைடில் யூபின் கொடுக்காம நான் வச்சுக்கிறேன். இப்போ இது 5 பீடும் நான் இந்த மாதிரி கோத்துட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு 17 பீட்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதை இதோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச பால் செயினில் ஒரு சைடு யூபின் கொடுத்துருக்கேன், அதில் இன்னொரு யூபின் போட்டு இந்த பீடில் அட்டாச் பண்ணிடுறேன். ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஸ்டெட்டும் ஜிமிக்கி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டில் ஒரு ஸ்கொயர் ஷேப் பிளெயினாக இருந்தது. அந்த மோல்டில் வச்சு நான் க்ளேவை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, எந்த மாதிரி ஸ்டெட்டு விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்ததில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எல்லா சைடும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். பேக் சைடும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு மேலே டிசைன் போட நான் வேறு எந்த டூலையும் யூஸ் பண்ணல. சிம்பிளாக பெயிண்ட் ப்ரஷ்ஷுக்கு இந்த மாதிரி கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அந்த கவர் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து ஓவல் ஷேப் ரெடி பண்ணி அதில் இதில் ஒவ்வொரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பென் டிப்போட அந்த பேக் சைடு இருக்கும்ல, அதை வச்சு சென்டரில் இந்த சைடில் 2 டாட் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஸ்டெட்டு ரெடி பண்ணிட்டோம். இதில் இந்த மாதிரி யூபின் ஒரு சைடு கொடுத்துக்கிறேன். ஒரு சைடு கொடுத்துட்டு இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு 2 ஜிமிக்கி வேணும். நான் இந்த மோல்டில் 2 பால்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 எடுத்ததுக்கப்புறமா நிக்ரோம் ஒயரை நான் அந்த எக்ஸஸாக இருக்கிறத ஸ்கூப் பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அடியில் இந்த மோல்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தது கொஞ்சம் குட்டி சைஸ் ஜிமிக்கி தான். அதனால் ரொம்ப நம்ம எடுத்துடாமல் சைடு எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். அடியில் ரொம்ப எடுத்துட்டோம்னா நிக்ரோம் ஒயர் யூபின் நம்ம வைக்கும் போது அது சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் மொத்தமாக அந்த இடத்துலையும் இந்த எட்ஜு கொஞ்சம் நிறையாவும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2லேயும் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்து இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ எந்த மோல்டுலேருந்து எடுத்தோமோ அந்த மோல்டுலேயே வச்சு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு உள்ளேயும் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஜிமிக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்லா உள்ளெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணணும். ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அந்த ஸ்டெட்டில் போட்டோம்ல, அதே மாதிரி டிசைன் போடலாம். அதுக்கு முன்னாடி சென்டராக பார்த்து பென் கேப் வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டேன்.
இப்போ அந்த ப்ரஷ்ஷோட கேப் இருக்கும்ல அதை வச்சு இந்த சைடில் ஒவ்வொரு பக்கத்துலேயே கொடுத்துட்டு வரேன். அந்த ஸ்ட்ரெட்டில் போட்ட அதே மாதிரி டிசைன் தான் கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரோம். 2 ஜிமிக்கிலும் அதே மாதிரி போட்டுகிட்டே வரேன். மொத்தமாக இந்த இயரிங்க்கு வந்து 4 ஜிமிக்கி வேணும். இப்போ அந்த பென் டிப்போட பேக் சைடால் அந்த நம்ம போட்ட ஓவல் ஷேப்பில் சென்டரில் ஒவ்வொரு டாட் வச்சுட்டே வரோம். அதே மாதிரி இந்த மாதிரி மேலேயும் அந்த நம்ம போட்ட பென் கேப்பால் போட்டால ஒரு இம்ப்ரெஷன் அதுக்கு மேலே கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ஓவல் ஷேப் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்டாக சென்டரில் வச்சுட்டே வரேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு நீடில். என்ன நீடில்னால் புக்கெலாம் தைக்கிறதுக்காக இருக்குல்ல, கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அந்த நீடில்னால், அதை வச்சு இந்த மாதிரி சென்டரில் ஒவ்வொரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டே வரேன். நம்ம போட்டோம்ல அந்த பென் டிப்போட ரவுண்டு அதுக்கு இடையில ஒவ்வொரு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். நார்மல் சின்ன நீடில்னால் ரொம்ப மெலிசாக இருக்கும், அந்தளவுக்கு இம்ப்ரெஷன் இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஜிமிக்கிலையும் ஃபுல்லாக ஸ்டிக் பீட்ஸ் வச்சுட்டே வரேன். ஒரே சைஸ் ஸ்டிக் பீட்ஸு ஃபுல்லாக 2 ஜிமிக்கிலையும் வச்சுட்டேன். இப்போ ஸ்டெட்டும் ரெடி ஆகிடுச்சு, இந்த பால் செயினும் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ஜிமிக்கிலையும் ஒவ்வொரு யூபின் சென்டராக பார்த்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஜிமிக்கியில் வந்து ஒரு யூபின் கொடுத்து அதை வந்து இந்த செயின் பால் செயினோட ஒரு சைடு அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஜிமிக்கியும் இந்த ஸ்டெட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு யூபின் போட்டு அதை வந்து ஸ்டெட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு சைடு வந்து ஜிமிக்கி அட்டாச் ஆகிடும், இன்னொரு சைடு வந்து இந்த பால் செயின் அட்டாச் ஆகிற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். இப்போ இந்த ஸ்டெட்டோட மேல் சைடில் ஒரு யூபின் ஆல்ரெடி கொடுத்துருந்தால அதில் இன்னொரு யூபின் போட்டு இந்த பால் செயினில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டைப் எப்படி வரும்னா, இந்த ஸ்டெட்டு வந்து காதில் வரும், அந்த பால் செயின் வந்து காதுக்கு மேலே போய் பேக் சைடில் வந்து இந்த ஜிமிக்கி தொங்குற மாதிரி வரும். அடுத்தடுத்த வீடியோவில் இதோட பெயிண்டிங் பண்ணி இது எப்படி போடுறதுன்னு நம்ம போட்டு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.